எங்களோட வேர்ல்டு கப் கனவு இப்படியே போயிருமா சார் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு நேற்று சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் எல்லாரோட ஃபேஸும். நம்ம உலகத்தில் உள்ள எல்லா கிரிக்கெட் டீம்கள்லையும் தரமான கிரிக்கெட் டீம்களில் ஒரு டீம் தான் சவுத் ஆப்பிரிக்கா. ஆனால் அவங்க இத்தனை வருஷ காலத்தில் ஒரு வேர்ல்டு கப் கூட ஜெயிச்சதில்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப அதிர்ச்சியாகவும் சோகமாகவும் இருக்கு. அதே மாதிரி இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட் பேட்ஸ்மேன் யாரு அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சட்டுன்னு யோசிக்காம சொல்றது ஏபி டிவிலியர்ஸ். அவரே ஒரு பேட்டியில சொல்லுவாப்ல, அதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்ன சொல்லியிருப்பாப்லனா, எங்களுக்கு ஒரே ஒரு வேர்ல்டு கப் கொடுங்க, ஒன்னே ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாப்ல. அதை பார்க்கும்போது ரொம்பவே சங்கடமா இருக்கும். எனக்கு பர்சனலா பார்க்கறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா குவிண்டன் டிகாக்கையும் டேவிட் மில்லரையும். மேபி அவங்களுக்கும் கூட இது லாஸ்ட் வேர்ல்டு கப்பா இருக்கலாம். என்னன்னு தெரியல, இந்த சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாண்டும் மட்டும் தோக்கும் போது ஏன் இவ்வளவுக்கும் நம்ம கூட விளையாண்டு அவங்க தோத்தாலும் நம்மளுக்கு அவங்க மேல வருத்தமா. அதுக்கு காரணம் அந்த ரெண்டு டீமும் அவங்களோட பிளேயர்ஸும் தான். அவங்க மேல நம்மளுக்கு வருத்தம் தான் வருமே தவிர என்னைக்குமே வெறுப்பு வரவே வராது. இந்த பாடி பில்டிங் காம்படிஷன் எல்லாம் ஒரு வீரர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு பீப்புள் சாம்பியன் ஒரு ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி எல்லா வருஷமும் இந்த பீப்புள் சாம்பியனாவே இருந்து வெளியில போறவங்க தான் இந்த சவுத் ஆப்பிரிக்காவும் நியூசிலாந்தும்.